அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சூரிய பகவானுடைய காரகத்துவம் தாங்க பார்க்க போறோம். சூரியன்னா யாரு? அவர் நம்ம ஜாதகத்தில் எந்த மாதிரியான இம்பேக்டை கிரியேட் பண்ணுறாரு? இதை பற்றியான ஒரு ப்ரீஃப் இன்ட்ரொடக்ஷன் தாங்க இந்த வீடியோ. இதை தொடர்ந்து ஒரு 12 ஷார்ட்ஸ் போட போகிறேங்க. இந்த 12 ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் நம்மளுடைய 12 கட்டங்களில் எங்கெங்கெல்லாம் இருந்தால் எந்த மாதிரி பலன்கள் சொல்கிறது தான் அடுத்த ஒரு 12 ஷார்ட்ஸில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆத்மகாரகன்னு சொல்கிறோம் ஜாதகத்தில். சூரியனுக்கு நிறைய காரகத்துவங்கள் இருக்குது. அரசு அதிகாரிகள், தலைமை பண்பு, டாக்டர்ஸ், நம்ம வேலை பார்க்குற இடத்துல இருக்க பாஸு, இவங்களை எல்லாரையும் இண்டிகேட் பண்ணுறது சூரிய பகவான் தான். இந்த சூரிய பகவானே பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய சாபம் பெற்ற கிரகம்தான். நம்மளோட ஜாதகத்தில் ஒரு இடத்துல சூரியன் இருந்தாலே அந்த இடத்துல குரு தோஷம் இருக்குன்னு அர்த்தம். சூரிய பகவானுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 நட்சத்திரங்கள் இருக்கு. கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் சொல்லிட்டு 3 நட்சத்திரங்கள் இருக்கு. சூரிய பகவானுடைய கர்ம பதிவுப்பட்ட நட்சத்திரமும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 இருக்குங்க. அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், புரட்டாதி. இந்த 4 நட்சத்திரமே சூரிய பகவானுடைய கர்ம பதிவுப்பட்ட நட்சத்திரங்கள் தான். இந்த 4 நட்சத்திரத்துக்கு பாருங்கன்னா சூரிய பகவானால் நிறைய நெகட்டிவ் இம்பேக்டை பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1-2 மட்டும் சொல்கிறேன், மிச்சத்தை இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தகப்பனார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு சாதகமாக இருக்கார். தகப்பனார் இருந்தும் இல்லாத மாதிரி இருக்கும். தகப்பனார் வழியில் அன்பு கிடைக்காம இருக்கும். மாமனார் வழியிலையும் சரியான சப்போர்ட் கிடைக்காம இருக்கும். உயர் அதிகாரிகள்கிட்ட பிரச்சனை அடிக்கடி போகும். அரசாங்க சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிக பாதிக்கப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ்லாம் இந்த 4 நட்சத்திரக்காரங்க பார்ப்பாங்க. இதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த அப்கமிங் வீடியோஸில் ஃபுல்லுமே நம்ம சூரிய பகவான்னா யார், சூரியனால் நம்மளோட லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படுது, இதை நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம், நம்மளோட வாழ்வியல் ரீதியாகவே என்னென்ன விஷயங்களை மாற்றினா நம்ம பாசிட்டிவாக நம்ம சூரிய பகவான்கிட்டேருந்து எனர்ஜி கிடைக்கும், அந்த விஷயங்கள்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்யூ.